வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஆகச் சிறந்த நாளாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். அன்றுதான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்றுதான் கியாமத்துடைய நாள் நிகழும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலிலே பதிவாகிறது. ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் முடிந்த அளவுக்கு நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக துஆக்கள் கேட்க வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே நம்முடைய அத்தனை தேவைகளும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலும் வெற்றியை கொடுத்து மறுமையிலும் சொர்க்கம் என்னும் உயர்ந்தரமான சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் வெற்றி பெறச் செய்வானாக. ஆமீன்.